நீங்கள் ஸ்ருதி சவுண்டோட சேர்ந்து பாடுறதுக்கு கஷ்டப்படுறீங்களா, இல்லை அந்த சவுண்டை உங்களால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியலையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் நான் 3 ஸ்டெப்ஸு சொல்ல போகிறேன். அந்த 3 ஸ்டெப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்ருதி சவுண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த ஸ்ருதியோடு சேர்ந்து உங்களால் பாட முடியும். அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன ஸ்ருதி பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை என்ன ஸ்ருதி ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ருதி சவுண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ருதினா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலாம். ஸ்ருதி அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பாயிண்ட்டு உங்களோட வாய்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் வருது. அந்த பாயிண்டில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதலோட பாடுங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போகுது, அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதில் தான் அந்த சரிகம பதனசா இருக்குது. பேசிக் லெசன்ஸ் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால் ஸ்ருதியை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி எந்த மெத்தடை நாம் யூஸ் பண்ணி ஸ்ருதியை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட வாய்ஸை நம்மளால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே சில வீடியோஸும் போட்டிருக்கேன். என்னோடய சேனலுக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே தெரியுற என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்து சேரும். நீங்கள் இந்த மாதிரி ஹார்மோனியம் டைப்பில் இருக்கிற ஸ்ருதி பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி தம்பூரா டைப்பில் இருக்கிற ஸ்ருதி பாக்ஸோ வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய ஆப்ஸ் வந்து நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. தம்பூரா ட்ராய்டு, ஜால்ரா ஆப்பு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்ருதி சவுண்டை வச்சுக்கலாம். பிகினர்ஸ்க்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த ஸ்ருதி சவுண்டில் என்ன இருக்குது, அந்த சவுண்டோடு சேர்ந்து நான் எப்படி பாடுறது, நான் பாடும்போது என்னோட சிங்கிங் அதில் சேருதா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரே பதில், நீங்கள் பாடும்போது உங்களோட சிங்கிங்கோடு சேர்த்து அந்த ஸ்ருதியையும் கவனிச்சுக்கிட்டே வரணும். அந்த ஸ்ருதி சவுண்டை எப்படி நம்ம சிங்கிங்கோட மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே பாடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரிய வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் அந்த ஸ்ருதி பாக்ஸ்லேருந்து என்ன சவுண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பாட்டு கற்றுக்க போகும்போது சா பா சா அப்படின்னு சொல்லி பாட்டு கற்றுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் சரிகம பதனசா லேர்ன் பண்ணுவோம். இந்த சரிகம பதனசா எல்லாமே அந்த ஸ்ருதி சவுண்டில் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வரக்கூடியது சா பா சா, அது அந்த சவுண்டு வருது. அப்போ நான் எப்படி கா பாடும்போது மற்ற ஸ்வரங்கள் பாடும்போது என்னோடது எப்படி அது கூட மெர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த சா பா சாவை வச்சு தான் நாம் மற்ற ஸ்வரங்களையும் நாம் பாட முடியும். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். சா, லோயர் பா அண்ட் சா சா இது கேட்குது. சா பா சா சா அப்படின்னு கேட்கும். இந்த டபுள் சா கேட்குற இடத்துல உங்களோட ஆதார சட்ஜமம் கேட்குது. சில ஸ்ருதி பாக்ஸில் அது உங்களோட அப்பர் சட்ஜமமாக கூட இருக்கலாம். அது சில ஆப்லேயும் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நிறைய ஸ்ருதி ஆப்ஸில் நமக்கு லோயர் ஆக்டேவ் தான் கேட்கும். அதாவது பா வந்து மந்திரஸ்தாயி பா தான் கேட்கும். ஸ்ருதி பாக்ஸில் இல்லை ஸ்ருதி ஆப்பில் வரக்கூடிய சவுண்டில் என்னென்ன ஸ்வரங்கள் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ருதி பாக்ஸ்லேயோ இல்லை ஆப்லேயோ அந்த டெம்போவை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வர் மீட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வச்சு கேட்கும்போது அது சவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஆரோ மார்க் போய் சா பா சா சால நிற்கும். அப்படி நிற்கிறப்ப நீங்கள் என்ன ஸ்வரம் அதில் கேட்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்வர் மீட்டர் அண்ட் தம்பூரா ட்ராய்டு 2 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்ருதி ஆப் வச்சுருந்தாலும் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தம்பூரா ட்ராய்டில் நீங்கள் அதை ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்வர் மீட்டரை ஓப்பன் பண்ணி அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரோ மார்க் வந்து கரெக்டாக காமிக்கும். அதே மாதிரி அந்த சாவை கரெக்டாக என்ன ஸ்ருதியில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்ருதியில் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு இதில் சவுண்டு வரல. நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு வரும். சவுண்ட் வரும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். சா பா சா சா, அதாவது லோயர் பா வந்து கேட்கும். நல்ல டெம்போவை ரெடியூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பு, நீங்கள்
ஸ்ருதி சவுண்டோட மெர்ஜாய் பாடணும் அப்படின்னா உங்களோட ஸ்ருதி பாக்ஸையோ இல்லை உங்களோட ஆப்பையோ உங்களுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிடணும். உங்களுக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களோட வாய்ஸை நீங்கள் த்ரோ பண்ணி பாடணும். உங்களோட சாவோ ரீயோ என்ன உங்கள் வாய்ஸ்லேருந்து ஸ்வரங்களோ இல்லை பாட்டோ என்ன வருதோ அது அந்த ஸ்ருதி இல்லை மெர்ஜாகிற மாதிரி ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா பாட கற்றுக்கிட்டவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஆனால் ஆஸ் அ பிகினராக இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ருதி சவுண்டை நல்லா கேட்டுட்டு இது ஹார்மோனியம் ஸ்ருதியில் எப்படி பாடுறதுன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அந்த சவுண்டை நல்லா லிசன் பண்ணிவிட்டு அது கூடவே பாடுற மாதிரி பாடணும். அதாவது அந்த சவுண்டு கூடவே நாம் பாடணும். இந்த சவுண்டை விட்டு மேலேயோ கீழேயோ பாடக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ப்ராக்டிஸு சவுண்டை கேட்ட உடனே பாட முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதில் உங்கள் வாய்ஸ் நல்லா த்ரோ ஆகிற மாதிரி பாடணும். சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரீ சா. நம்மளோட வாய்ஸை அந்த ஸ்ருதி பாக்ஸ் மேலே த்ரோ பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. இதை விட்டுட்டு சாரி இது அவுட் ஆஃப் ஸ்ருதி போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம 1 by 1 இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படி தூக்கணும்னா அது வேற ரீயோ இல்லை வேற அவுட் ஆஃப் ஸ்ருதியோ போயிடும். இப்போ சாரி இந்த சாவையே இன்னொரு புஷ் பண்ணி பாடினீங்கன்னா அடுத்த ஸ்வரம் புஷ் பண்ணி பாடணும், இல்லை புல் பண்ணி பாடணும். சாரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரீ சான்னு புஷ் பண்ணி பாடலாம். இல்லை சாரி க ம ப இப்படி புஷ் பண்ணி பாடலாம். எனிவே உங்களோட சிங்கிங் இப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு மேலேயோ கீழேயோ போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தம்புரா ஸ்ருதி பாக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கிட்டு சா பா சா பா சா சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரீ சா. சரி க ம க ரீ சரி க ரீ சரி க ம ரீ க ம ப ம க ரீ க ம க ரீ க ம ப க ம ப த ப ம க ம ப ம க ம ப த ம ப த நீ த ப ம ப த ப ம ப த நீ ப த நீ சா நீ த ப த நீ த ப த நீ சா. அந்த மாதிரி அந்த ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வாய்ஸை த்ரோ பண்ணி பாடணும். அப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஸ்ருதி பாக்ஸில் இருக்கும். உங்களால் ஈஸியாக பாடவும் முடியும், ஸ்ருதியை புரிஞ்சுக்கவும் முடியும். ஃபஸ்ட்டு பிகினர் ஸ்டேஜில் இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஸ்ருதியோடு எப்படி பாடுறது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை காதில் கேட்டவுடனே நீங்கள் பாடலாம். இப்போ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் ஸ்ருதி பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்ருதி ஆப்லேயோ நீங்கள் மாற்றி பாருங்கள், மாற்றி வச்சு பாடி பாருங்கள். அந்த செட்டிங்கை மாற்றி வச்சு பாடுறதுனால உங்களோட வாய்ஸ்க்கு எப்படி அது சூட் ஆகுது, உங்களோட காதுக்கு அந்த ஸ்ருதி சவுண்டு எப்படி கேட்குது, உங்களுக்கும் அந்த ஸ்ருதிக்கும் என்ன மாதிரியான புரிதல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது என்ன செட்டிங்னா ஸ்ருதி பாக்ஸ்லேயும் இருக்கும், ஸ்ருதி ஆப்லேயும் இருக்கும். ஃபைன் டியூன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஒரிஜினல் தம்பூரா ஸ்ருதி சவுண்டை கேட்கும்போது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு சவுண்டு நமக்கு கேட்கும். நம்ம காதில் கேட்ட உடனே பாட தோணும். ஏன்னா அந்த சவுண்டு அவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும்.
இப்போ ஸ்ருதி பாக்ஸில் ஆகட்டும் இல்லை ஸ்ருதி ஆப்ஸில் ஆகட்டும் நிறைய மொபைல்ஸில் டவுன்லோட் பண்ணுறாங்க. அந்தந்த மொபைலில் நிறைய சவுண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரலாம். அதனால் நம்ம காது தான் ஃபஸ்ட்டு ஸ்ருதி சவுண்டோட ட்ரைன் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக பாட முடியும். இப்போ இந்த ஸ்ருதி சவுண்டில் ஃபைன் டியூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் அதில் வரக்கூடிய சவுண்டு சப்போஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இல்லை ஃபைன் டியூன் பண்ணும்போது நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஒரு கட்டத்தில் அதை வச்சுட்டு பாடி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு அதில் உங்கள் வாய்ஸ் அதில் செட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ உங்களோட ஸ்ருதி பாக்ஸ்லேயோ இல்லை ஸ்ருதி ஆப்லேயோ பிச் செமி ஃபைன் டியூன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். அதில் நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் லோவாக கேட்டுச்சுன்னா கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாடி பாருங்கள்.